திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போறோம். இந்த உருளைக்கிழங்கு கிரேவி சப்பாத்தி கூட சாதத்து கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க இந்த உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்றதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 2-3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு லைட்டா வெடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு போடுறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியும் நல்லா அரைச்சிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இது மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது நம்ம கிரேவி ரொம்ப திக்காக கிடைக்கும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணாலே போதும், தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட பொடியான இருக்கிற பூண்டு, ஒரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி போடும்போது பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் கிரேவியில். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லாவே குக் ஆயிடுச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் பெரிய பீஸாவே உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். கிரேவி ஃபுல்லாக நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி சிம்ல வச்சு 2 நிமிஷம் போல குக் பண்ணா போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் போல சிம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கிரேவி ஃபுல்லாக நல்லா குக் ஆயிடுச்சு. ஆயில் ஃபுல்லாக உங்களுக்கு செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.